மோசே காலத்தில் கற்பலகைகளில் எழுதுனாங்களாமா, அப்படிதானே எழுதுனாங்க. அப்புறம் தோல் சுருளில் எழுதுனாங்க, அப்புறம் புஸ்தகத்தில் பேப்பரில் எழுதுனாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் எல்லாமே ஆன்லைன், எல்லாமே காத்துல எழுதுறாங்க. அன்னைக்கு கல்லில் எழுதி, புக்கில் எழுதி, தோல் சுருளில் எழுதி, காத்துல எழுதுற காலம். எழுதுகிற மோடு மாறிக்கிட்டே வருது, அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஆனா எழுதுகிற வசனம் மட்டும் மாறவே இல்லை. 4000 6000 வருஷமா அதே வசனம் தான், அது மாறவே மாறாது. அட்வான்ஸ் ஆயிருச்சுட்டு வசனத்தை அட்வான்ஸ் பண்ண முடியாது. 2000 வருஷம் ஆயிருச்சுன்னு மாற்ற முடியாது. எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை மாறவே மாறாது. அதே மாதிரி தான் கர்த்தரை ஆராதிக்கிறதும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறதுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீ லைட் போட்டு ஆராய்ச்சாலும் சரி, லைட் இல்லாம ஆராய்ச்சாலும் சரி, ஆனா ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறியா? இன்னைக்கு ஆட்டத்தோடும் பாட்டத்தோடும் இருக்கு, ஆவியோடு உண்மையோடும் இல்ல. இன்னைக்கு என்ன இருக்கு சபைக்குள்ள? ஆடி முடிச்ச உடனே அவனுக்கு ஜாலியா இருக்கு, என்டர்டைன்மெண்ட். Church is not the place for the entertainment. Church is the place for the transformation. சபை களியாட்டத்தின் இடம் அல்ல, பொழுதுபோக்குகிற இடம் அல்ல. ஒரு மணி நேரம் வந்துட்டு போனா ஜாலியா இருந்துச்சு, அதுக்கு இது தேவையில்லை. அதுக்கு சினிமா தியேட்டர் போதும், அதுக்கு பொருட்காட்சி போதும், அதுக்கு வேற ஒரு களியாட்டம் இடம் இருக்கு. ஆனால் ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாத்துகிற இடம் தான் திருச்சபை. துக்கத்தோடு வருகிறவனை சந்தோஷமாய் மாத்துகிற இடம் திருச்சபை. விழுந்து போனவனை தூக்கி நிறுத்துகிற இடம் திருச்சபை. இங்க நம்ம அலங்காரத்துக்கு இடமே இல்ல. விசுவாசிகளுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏத்த மாதிரி சர்ச் மாறவே மாறாது. சபைக்கு நீங்க ஏன் வந்தீங்க தெரியுமா? ஆண்டவர் சொன்னபடி உங்களை மாத்துறதுக்கு தான் நீங்க சபைக்குள்ள வந்திருக்கீங்க. உங்க பையனை எதுக்கு அனுப்புறீங்க ஸ்கூலுக்கு? ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புறீங்க? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி டீச்சர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஹெட் மாஸ்டர் இருக்கணுமா? உங்க பையனுக்கு ஏத்த மாதிரி ஸ்கூல் நடக்கணுமா? இல்ல, ஸ்கூல் என்ன சொல்றா அப்படிதான் நீங்க மாறுறீங்க. 8 மணிக்கு வேணா 8 மணிக்கு போறீங்க தானே. யூனிஃபார்ம் போடுனா போடுறீங்க, அப்புறம் பேட்ச் குத்துனா குத்துறீங்க, டை போடுனா போடுறீங்க. இதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க. அவன் சொல்றபடி எல்லாம் செய்யறதுக்கு ஃபீஸ் நீங்க கட்டுறீங்க. கட்ட சொல்ற நேரத்துக்கு ஓடி போய் கட்டுறீங்க. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஃபைன்னா போய் ஃபைனோட கட்டுறீங்க. இவ்வளோ தூரம் உங்க பையனுடைய எதிர்காலத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்ற இடம், அவ்வளவுதான். இல்லைன்னா அவனுக்கு நல்ல பழக்க வழக்கம் சொல்லி கொடுக்குற இடம், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு இவ்வளவு உண்மையாய் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களை நித்தியத்துக்கு நடத்த போகிற இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு சேர்க்கிற இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும். அப்ப இங்க சொல்லி கொடுக்கறத நீங்க கேட்கணும். இங்க மட்டும் பாஸ்டர் ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு, எதுக்கு சர்ச்சில் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க? நீங்க இஷ்டப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவீங்க, இஷ்டப்படி ஆடுவீங்க, சினிமாக்காரனை விட சினிமாக்காரியை விட மோசமா நடந்துப்பீங்க, அரசியல்வாதியை விட மோசமான அரசியல் உள்ள பண்ணுவீங்க. ஆனா உங்களை எதுவுமே கேட்கக்கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது. அதனால நஷ்டம் யாருக்கு தெரியுமா? எங்களுக்கு இல்ல. நான் எப்பவுமே சொல்லுவேன், நாங்கள் உங்கள் ரத்த பழிக்கு நீங்களா இருக்கிறோம். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம், ஆனால் பாதிப்பு உங்களுக்கு தான். அந்த காலத்துல சர்ச்சுக்கு போனா அவங்க சொல்லி கொடுக்கிற கடினமான உபதேசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர்கள் அன்னைக்கு பரலோகத்துக்கு ஆயத்தப்பட்டார்கள். சபை என்பது என்ன? உங்களை பரலோகத்துக்கு ஆயத்தம் பண்ணுகிற இடம்.